எதிர்க்கட்சியினர் ராகுல் காந்தி தலைமையில் இன்று நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து எலெக்ஷன் கமிஷனை நோக்கி போராட்டம், அதாவது நடைப்பயணம் மேற்கொண்டாங்க. அதில் ராகுல் காந்தி தற்காலிகமாக கைது செய்யப்பட்டார். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தமிழகத்திலிருந்து விஜய் டிவிகே கட்சி சார்பாக இந்த கைதை கண்டித்திருக்கிறார். இப்போ அரசியல் வட்டாரங்களில் என்ன பேசப்படுது அப்படின்னா, ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட போது விஜய் வாழ்த்து சொன்னார். ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கும் போது விஜய் கண்டிக்கிறார். விஜய் ராகுல் காந்தியை சந்திப்பார் என்றும் நிறைய தகவல்கள்லாம் வலம் வந்தது. ஆனால் அதுபோல் ஒரு சந்திப்பு விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு நடக்கவில்லை. எனினும் காங்கிரஸ் தங்களுடன் கூட்டணி வரவே விஜய் விரும்புகிறார் என்றும் அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்று டெல்லியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ராகுல் காந்தி ஏற்கனவே என்ன குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கிறார் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறது. ஒரே வீட்டில் நிறைய வாக்காளர்கள் இருக்காங்க. இன்னொன்று, ஒரு சில அட்ரஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா அப்படி வாக்காளர்களே இல்லை, அது அவங்கெல்லாம் தேர்தல் ஆணையம் லிஸ்ட்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்கெல்லாம் பெரும்பாலும் பாஜகவுக்கே வாக்களிச்சிருக்காங்க. அதனால் தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஒன்றாக கைகோர்த்து செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்து அதற்குண்டான ஆதாரங்களை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லியும் சமீபத்தில் காண்பித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று போராட்டத்தில் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து அவர் தேர்தல் ஆணையம் நோக்கி சென்றார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். पुलिस आपको डिटेन कर रही है क्या? இது டெல்லியில் அரங்கேறிய காட்சி. விஜய் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இப்போ விஜய் பொறுத்தவரை அவர் கூட்டணிக்கு தயார் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். ஆனாலும் எந்த பெரிய கட்சியும் அவரிடம் இதுவரை வரவில்லை. 2 கட்சிகளை அவர் வெளிப்படையாக எதிர்க்கிறார். ஒன்று பாஜக, இன்னொன்று திமுக. பாஜகவுடன் அதிமுக இருக்கிறது. அதிமுகவை விஜய் பெரிதாக விமர்சிக்கவில்லை. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியையும் பெரிதாக விமர்சிக்கவில்லை. இந்த 2இல் ஒரு கட்சியை விஜய் தன் பக்கம் இழுக்கலாம் என்று பேசப்பட்ட போது, அதிமுக பாஜகவோடு தற்பொழுது நெருக்கமாக இருக்கிறது. கூட்டணியை அவர்கள் வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள். அதனால் அதிமுக விஜய் கூட்டணி தற்பொழுது சாத்தியம் இல்லை. அது மட்டுமில்லை, பாஜக இருக்கும் இடத்தில் விஜய் இருக்க மாட்டார். ஏனால் அந்த அளவு தன்னுடைய எதிரி கட்சியாக பேசியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த சான்சஸ் ரூல்ட் அவுட், அதற்கு வாய்ப்பில்லை என்று பேசப்படுகிறது. இன்னொரு பக்கம் சீமான் தனித்து களமாடுகிறார். 2 பேருக்கும் வார்த்தை யுத்தம் நடக்கிறது. 2 கட்சிகளுக்கும், விஜய் கட்சிக்கும் சரி, சீமான் அவர்களுடைய கட்சிக்கும் சரி. இன்னொரு பக்கம் உறுதியாக களத்தில் நின்று கொண்டிருப்பது திமுக மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகள். அப்படி பார்க்கும் பொழுது திமுகவுடன் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன் அவர்களுடைய கட்சிகள்லாம் இருக்காங்க. ஒருவேளை இவங்க விஜயோட போக வாய்ப்பு இருக்கா என்றெல்லாம் பேசப்பட்டது. அதற்கு வாய்ப்பே கிடையாது என்று திருமாவளவன் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருந்தார். எனினும் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருந்தாங்க, விஜய் ஊழலை எதிர்க்கணும் அப்படின்னா எங்களோடு சேர்ந்துக்கிட்டோம், அவர் பாஜகவை தான் எதிர்க்கணும், இந்தியா கூட்டணியோடு சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. இந்த நிலையில தான் ராகுல் காந்தி கைதானதற்கு ஒரு கண்டன அறிக்கையை விஜய் வெளியிட்டிருக்கிறார். அவர் காங்கிரஸோடு எப்போவுமே நல்லுறவு பாராட்ட விரும்புகிறார். குறிப்பாக ராகுல் காந்தியோடு அவர் நல்லுறவு பாராட்டவே, நட்பு ரீதியாக பழகவே விரும்புகிறார் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டாலும், நாடாளுமன்றத்தில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு விஜயை காட்டிலும் இங்கு திமுக தான் அதிகமாக தேவைப்படுகிறார்கள். அது மட்டுமில்லை, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் நல்ல நண்பர்கள், சகோதரர் போல பழகி வருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ராகுல் காந்தி திமுகவுடன் கூட்டணியை காங்கிரஸ் கட்சி உடைத்து கொண்டு விஜயிடம் செல்வதை விரும்ப மாட்டார். அரசியல் கணக்கு அதை உடைத்து கொண்டு செல்லுமா என்று கேள்வி எழுப்பினார்
தற்பொழுது இருக்கும் களத்தின்படி அது சாத்தியம் இல்லை என்றே தெரிகிறது. மத்தியில் இந்தியா கூட்டணியில் திமுக காங்கிரஸோடு மிக உறுதியாக நின்று கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இரண்டு குரல்களும் சேர்ந்தே ஒலிக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநிலத்தில் அலையன்ஸை கூட்டணியை ராகுல் காந்தி நிச்சயமாக டிஸ்டர்ப் பண்ணுறதை ஏற்க மாட்டார் என்று அரசியல் வல்லுநர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து விஜயுடன் யார் பயணிப்பார்கள், எந்த பெரிய கட்சிகள் பயணிப்பார்கள், அல்லது விஜய் தனித்து களமாடும் நிலைமைக்கு தமிழகத்தில் இன்னும் 8 மாதங்களில் தேர்தல் வரவிருக்கிறது. ஒருவேளை விஜய் தனித்து களமாட விடப்பெறுவாரா? அப்படி இருந்தால் யாருடைய வாக்குகளை பிரிப்பார்? அதிமுக கூட்டணி வாக்குகளையா, திமுக கூட்டணி வாக்குகளையா? எத்தனை சதவிகிதம் பிரித்து யாருக்கு சேதத்தை செய்வார்? இதுபோல விவாதங்கள் எழுந்து கொண்டிருக்கையில் ராகுல் காந்தி கைதுக்கு விஜய் கண்டனம் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகி இருக்கிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.